நம்ம மற்றவங்கள பார்த்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை காப்பி அடிக்கிறதுல தப்பே இல்லை. அப்படி நம்ம காப்பி அடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு பொருத்தமாக இருக்குமா, இல்லை அதனால் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதனால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த டாப்பிக்கில் தான் இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் திறமையான பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த ஒரு பட்டிமன்றத்துலேயும் சரி, எந்த ஒரு மேடையிலையும் சரி, மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தாருன்னா அவரோட வசீகரமான பேச்சை கேட்கறதுக்காக அவருக்காகவே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கும். அப்படிப்பட்ட திறமையான பேச்சாளர் ஒரு நாள் எப்பவும் போல் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வையாளர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேசிடுறாரு. அவர் என்ன பேசினாருன்னா, தான் வாழ்க்கையிலேயே தான் சந்தோஷமாக இருந்த நாட்கள் அப்படின்னா அது இன்னொருத்தர் மனைவி கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச காலங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அங்கேருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே, என்னடா அது இவ்வளோ பெரிய மனுஷன் கூட்டத்தில் வச்சு எல்லாரும் முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் உக்காந்துருக்காங்க. ஒட்டுமொத்த இடமும் நிசப்தமாக இருக்குது. அந்த அமைதிக்கு இடையில பேச்சாளர் தன்னோட பேச்சை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இன்னொருத்தரோட மனைவின்னு சொன்னது வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான். என் அம்மா கூட சின்ன வயசில் நான் வாழ்ந்த அந்த கொஞ்ச காலங்கள் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இனிப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ தான் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஒரு நிமிஷம் தன் பேச்சாற்றலால் அங்கிருந்த எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டாருன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணுறாருனா, தானும் இதே மாதிரி வீட்டுக்கு போன அப்புறம் தன் மனைவி கிட்ட பேசி ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு வழியாக பட்டிமன்றம் முடிஞ்சப்புறம் ராத்திரி சாப்பாட்டு வேலைக்கு தான் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரோட மனைவி கிச்சனில் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஹாலில் உட்காந்தபடியே டிவி பார்த்துக்கிட்டு தன் மனைவி கிட்ட மெல்லமாக பேச்சு கொடுக்குறாரு. ஏம்மா, என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவரோட மனைவியும் தெரியலையேங்க, சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கணவர் சொல்கிறாரு, நான் இன்னொருத்தர் மனைவி கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச காலங்கள் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தைகளை அவர் வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விதமான மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் கண்முழிச்சு பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஒரு பக்கம் டாக்டரும் இன்னொரு பக்கம் தன் மனைவியும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நேற்று ராத்திரி உங்களை யாரோ உங்கள் வீட்டு வாசலில் வச்சு உங்கள் பின்மண்டையில் பலமாக தாக்கியிருக்காங்க. சம்பவ இடத்துலையே நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. பாவம் உங்கள் மனைவி தான் பதறி போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நபர் அப்படியே மெல்லமாக தன் மனைவி பக்கம் திரும்பி பார்க்குறாரு. தான் நேற்று ராத்திரி சொல்ல வந்த விஷயத்த முழுசாக கேட்காம அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு சப்பாத்தி கட்டையால் தன் பின்மண்டையில் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவளே கூப்பிட்டு வந்து தன் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. கதை என்னவோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்றவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை காப்பி அடிக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி நம்ம காப்பி அடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு பொருந்துமா, இல்லை அதனால் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணணும். இல்லைன்னா அதனால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம தான் அனுபவிக்கணும். எது எப்படியோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் பாலா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.